வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். உங்ககிட்ட இருந்து வந்த ஒரு கேள்வி தான் இதுக்கு காரணம். டேவிட் ஆர் ஹாக்கின்ஸோட டிரான்செண்டிங் த லெவல்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் புத்தகம். நீங்க கேட்டது சிம்பிள் தான். மனித உணர்ச்சிகளையும் ஆன்மீக வளர்ச்சியையும் ஒரு மேப் மாதிரி விளக்க முடியுமான்னு. இந்த புத்தகம் அதைத்தான் செய்ய முயற்சிக்குது. வாங்க இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு அலசி பார்க்கலாம். ஆமா. இது வெறும் தத்துவம்னு சொல்லி ஒதுக்கிட முடியாது. இந்த புத்தகம் உணர்வு நிலைகளின் வரைபடம், அதாவது மேப் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்னு ஒரு கருத்தை முன்வைக்குது. இதுல அவமானம், கோவம், அன்பு, ஆனந்தம்னு ஒவ்வொரு உணர்வு நிலைக்கும் 1ல இருந்து 1000 வரைக்கும் ஒரு எண் கொடுக்கறாங்க. ஓகே. ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த அளவீடு வெறும் கற்பனை இல்ல, தசை பரிசோதனை அப்படிங்கிற ஒரு நுட்பத்தை அடிப்படையா வச்சு. ஒரு நிமிஷம். தசை பரிசோதனையா? ஆமா, மசில் டெஸ்டிங். அதுக்கும் உணர்ச்சிகளோட ஆற்றலுக்கும் என்ன சம்பந்தம்? அது கேட்கவே கொஞ்சம் விசித்திரமா இருக்கே. இது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட ஒரு முறையா, இல்ல இந்த புத்தகத்தோட தத்துவார்த்த அடிப்படைக்காக ஆசிரியர் பயன்படுத்தும் ஒரு கருத்தா? நல்ல கேள்வி. இத நாம தெளிவுபடுத்திடணும். இது அப்ளைடு கினேசியாலஜி அப்படிங்கிற துறையில இருந்து வர்ற ஒரு கருத்து. இதோட அடிப்படை ரொம்ப எளிமையானது. சொல்லுங்க. ஒரு உண்மையான அல்லது நேர்மறையான விஷயத்தை நீங்க எதிர்கொள்ளும்போது உங்க உடலோட தசைகள் வலுவாகுது. அதுவே ஒரு பொய்யான அல்லது எதிர்மறையான விஷயத்தை எதிர்கொள்ளும்போது தசைகள் பலவீனமாகுது. ஓ, அப்படியா? ஆமா. இந்த ஒரு கொள்கையை வச்சு எந்த ஒரு அறிக்கை, பொருள் அல்லது ஒரு எண்ணத்தோட உண்மைத்தன்மையையும் அதன் ஆற்றல் மட்டத்தையும் அளவிட முடியும்னு ஹாக்கின்ஸ் வாதிடுறாரு. இத நாம ஒரு அறிவியல் நிரூபணமா பாக்குறத விட இந்த வரைபடத்தை புரிஞ்சிக்க தேவையான ஒரு நுழைவாயிலா எடுத்துக்கலாம். ஓகே. அப்போ இந்த புத்தகத்தோட உலகத்துக்குள்ள போகணும்னா இந்த தசை பரிசோதனைங்கிற கருத்தை நாம தற்காலிகமா ஏத்துக்கிட்டு பயணிக்கணும். சரி, இந்த வரைபடத்துக்குள்ள போவோம். இதுல 200ங்கிற எண் ஒரு பெரிய மைல்கல் மாதிரி தெரியுதே. அதுக்கு கீழேயும் மேலேயும் உலகம் 2ஆ பிரியிற மாதிரி இருக்கு. ஏன் அந்த பிரிவினை? நீங்க சரியா கவனிச்சிருக்கீங்க. நிலை 200 ஒரு மாபெரும் திருப்புமுனை. அதுக்கு கீழே இருக்கிற எல்லா நிலைகளும் எதிர்மறை ஆற்றல் கொண்டவ. நெகட்டிவ் எனர்ஜி. ஆமா. அங்க இருக்கிறவங்க தங்கள அறியாமலேயே மற்றவர்களிடமிருந்து ஆற்றலை உறிஞ்சுவாங்க. உயிர் பிழைக்கிறது தான் அவங்களோட ஒரே நோக்கம். விலங்குகளோட உள்ளுணர்வு மாதிரி. அங்கே போட்டி, பகை, சுயநலம் இதுதான் கோலோச்சம். அப்போ 200 தாண்டுனா? 200 தாண்டினதும் முதல் முறையா ஒருத்தர் ஆற்றலை உறிஞ்சுவதற்கு பதிலா உலகத்துக்கு ஆற்றலை கொடுக்க ஆரம்பிக்கிறார். அதுதான் முக்கியமான வித்தியாசம். அப்போ அந்த 200 கீழே இருக்கிற இருண்ட பள்ளத்தாக்குல என்னென்ன நிலைகள் இருக்குன்னு பாப்போம். மிக மோசமான நிலையிலிருந்து ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. மிக கீழான நிலை அவமானம், அதாவது நிலை 20. இது மரணத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற நிலைன்னு புத்தகம் சொல்லுது. கொடுமை, புறக்கணிப்புக்கு உள்ளானவங்க இந்த நிலையில இருப்பாங்க. ஓ. அடுத்தது குற்ற உணர்ச்சி, நிலை 30. இது கொஞ்சம் ஆற்றல் வாய்ந்தது. ஆனா பழிவாங்கும் உணர்வும் தன்னைத்தானே தண்டிச்சுக்கிற குணமும் இங்கதான் உருவாகுது. மத அடிப்படைவாதிகள் கூட இந்த உணர்வை மக்களை கட்டுப்படுத்த பயன்படுத்துறாங்கன்னு ஆசிரியர் சொல்றாரு. சரி, அதுக்கு அடுத்து? உதாசீனம், அதாவது ஆப்பத்தி, நிலை 50. இது ஒரு முழுமையான நம்பிக்கையற்ற நிலை. எதுக்கு இதெல்லாம் அப்படிங்கிற விரக்தி மனநிலை. கல்கத்தா வீதிகள்ல அன்னை தெரசா பார்த்த பலரும் இந்த நிலையில தான் இருந்தாங்கன்னு ஒரு குறிப்பு இருக்கு. இந்த அவமானம், குற்ற உணர்ச்சி, உதாசீனம் இதெல்லாமே உள்நோக்கி திரும்பிய உணர்வுகளா தெரியுது. ஆனா கோபம், ஆசை மாதிரி உணர்வுகள் வெளி உலகத்தோட சம்பந்தப்பட்டது இல்லையா? மிக சரியான பார்வை. துக்கம் 100, பயம் 100. இது எல்லாமே பெரும்பாலும் உள்ளுக்குள்ள நடக்கிற போராட்டம். ஆனா ஆசை 125 அப்படிங்கிற நிலைக்கு வரும்போது முதல் முறையா ஆற்றல் வெளி உலகை நோக்கி பாயுது. அதனாலதான் பொருளாதாரம், விளம்பரம் எல்லாம் இதை வச்சுதான் இயங்குதா? ஆமா. நம்ம சமூகத்தோட பல இயக்கங்கள் இந்த நிலையில தான் நடக்குது. ஆனா இது ஒரு பொறி. ஏன்னா ஒரு ஆசை நிறைவேறினதும் அடுத்தது வரும். இதுக்கு முடிவே இல்ல. அந்த ஆசை நிறைவேறாதப்போ கோபம் வருது. நிலை 150. கோபத்துல இன்னும் கொஞ்சம் அதிக ஆற்றல் இருக்கு. ஆனா அது அழிவுக்கு தான் வழிவகுக்கும். அப்போ இந்த எதிர்மறை நிலைகளோட உச்சம்னு எதை சொல்லலாம்? எது அந்த பள்ளத்தாக்கோட கடைசி படி? அது பெருமை, பிரைடு, நிலை 175. இது மத்த எதிர்மறை நிலைகளை விட மேலானது மாதிரி தோணும். ஒருத்தர் தன்னம்பிக்கையோட உணர்வார். அது நல்லதானே? இல்ல. இதுதான் இந்த பள்ளத்தாக்கிலிருந்து வெளியேறதுக்கு இருக்கிற பெரிய தடை. ஏன்னா பெருமையில இருக்கிறவங்க தங்களுக்கு எந்த குறையும் இல்லைன்னு நம்புவாங்க. அவங்க தங்களோட அகங்காரத்தை நியாயப்படுத்துவாங்க. அதனால தான் பெருமை வீழ்ச்சிக்கு முன்வரும்னு சொல்றாங்க. அவங்க தங்களோட வளர்ச்சிய தாங்களே தடுத்து நிறுத்திடுறாங்க. சரி, இப்போ
நாம இந்த இருண்ட ஆற்றலை உறிஞ்சிற பள்ளத்தாக்கிலிருந்து வெளியே வந்துட்டோம். 200ங்கிற அந்த முதல் அடிவாரத்தை அடைஞ்சிட்டோம். அதுக்கு தைரியம்னு பேரு. ஏன் தைரியம் ஒரு சாதாரண உணர்ச்சி இல்லாம ஒரு பெரிய திருப்புமுனையா இருக்கு? ஏன்னா தைரியம்ங்கிற இடத்துல தான் ஒருத்தர் முதல் முறையா இந்த உலகத்துல தனக்கும் ஒரு இடம் இருக்கு, தன்னாலையும் ஏதாவது செய்ய முடியும்னு உணர ஆரம்பிக்கிறார். பயம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல, பயம் இருந்தாலும் அதை தாண்டி செயல்பட துணிகிறார். ஓகே. இங்கேதான் ஒருத்தர் தன்னோட வாழ்க்கைக்கும் செயல்களுக்கும் முழு பொறுப்பை ஏத்துக்க தொடங்குறார். இது ஒரு பெரிய மாற்றம். மூளையோட செயல்பாடுல கூட மாற்றம் வரும்னு சொன்னீங்களே. ஆமா, புத்தகம் அதையும் குறிப்பிடுது. விலங்கு உள்ளுணர்வுகள் ஆதிக்கம் செலுத்துற மூளையோட ஒரு பகுதியிலிருந்து ஆன்மீக நோக்குடைய இன்னொரு பகுதிக்கு சக்தி மாறுது. இங்கிருந்து தான் உண்மையான வளர்ச்சியே ஆரம்பமாகுது. ஓகே, இப்போ நம்ம மலையேற ஆரம்பிச்சிட்டோம். 200 தாண்டின பிறகு பயணம் எப்படி இருக்கு? அடுத்த நிலை நடுநிலை, நியூட்ராலிட்டி, 250. இது ஒரு நெகிழ்வான தீர்ப்புகள் இல்லாத நிலை. அப்படின்னா விஷயங்கள் சரியா நடக்கலைனாலும் அவங்க உடைஞ்சு போறதில்ல. இந்த வேலை கிடைக்காட்டி இன்னொரு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வித உள்நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும். அவங்க மத்தவங்கள கட்டுப்படுத்தவோ நிரூபிக்கவோ முயற்சி பண்ண மாட்டாங்க. இது ஒரு அமைதியான இடம் மாதிரி தெரியுது. ஆனா வளர்ச்சிக்கு இங்கிருந்து எப்படி அடுத்த கட்டத்துக்கு போறது? அது விருப்பம், வில்லிங்னஸ்ல நடக்குது. நிலை 310. இங்க ஒருத்தர் தன்னோட திறமைகளை வளர்த்துக்கிட்டு சமூகத்துக்கு பங்களிக்க தொடங்குறார். தடைகளை கண்டு பயப்படாம அதிலிருந்து கத்துக்கிறாங்க. இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? இருக்கு. அயர்லாந்திலிருந்து ஒரு பணிப்பெண்ணா அமெரிக்காக்கு வந்து தன்னோட விருப்பத்தாலும் கடின உழைப்பாலும் ஒரு கோடீஸ்வரியா மாறின கிரெட்டாவோட கதைய புத்தகம் சொல்லுது. அவங்களோட நேர்மறை மனப்பான்மை தான் இந்த நிலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. விருப்பத்துக்கு அடுத்தபடியா ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்டன்ஸ். நிலை 350. இது ஒரு பெரிய பாய்ச்சல் மாதிரி தெரியுதே. ஏன்னா உலகத்துல இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணணும்னு நினைக்காம அதை அப்படியே ஏத்துக்கிறது பலவீனமா தெரியலையா? தோற்றத்துல அப்படிதான் தெரியும். ஆனா இது பலவீனம் இல்ல, மிகப்பெரிய பலம். இந்த நிலையில தான் எது சரி எது தவறுன்னு தீர்ப்பு சொல்றத நிறுத்திட்டு உலக அது இருக்கும்படியே பார்க்க முடியுது. எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறதுங்கிற ஆழமான புரிதல் இங்கதான் வருது. இது உண்மையான மாற்றத்துக்கான தொடக்கப்புள்ளி. ஆமா, இங்க உணர்ச்சிகளோட ஆதிக்கம் குறைஞ்சு முதல் முறையா ஒரு ஆழமான அமைதிய உணர முடியுது. சரி, இப்ப நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வரோம். பகுத்தறிவு, ரீசன். நிலை 400. ஐன்ஸ்டைன், நியூட்டன், சிக்மண்ட் ஃப்ராய்டுன்னு பெரிய பெரிய சிந்தனையாளர்கள் இந்த நிலையில இருந்ததா புத்தகம் சொல்லுது. விஞ்ஞானம், தொழில்நுட்பம்னு நாம் அடைஞ்ச எல்லா வளர்ச்சிக்கும் இதுதான காரணம். அப்போ இதுதான் உச்சபட்ச நிலையா இருக்கணும் இல்லையா? இதுதான் இந்த வரைபடத்துல இருக்கிற மிகப்பெரிய முரண்பாடு. பகுத்தறிவு நிலை 400ல ஒருத்தரால சிக்கலான தரவுகளை புரிஞ்சிக்க முடியும், தர்க்க ரீதியா சிந்திக்க முடியும், பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். இது ஒரு மகத்தான சாதனை. ஆனா ஹாக்கின்ஸோட பார்வையில பகுத்தறிவே ஆன்மீகத்துல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு இருக்கிற மிகப்பெரிய தடையா மாறுது. ஒரு நிமிஷம், இது எனக்கு புரியல. பகுத்தறிவு எப்படி ஒரு தடையா இருக்க முடியும்? அதுதானே நம்மள விலங்குகளிடமிருந்து வேறுபடுத்துது. பகுத்தறிவு நிலையில நான்ங்கிறது மனசோட ரொம்ப ஆழமா அடையாளப்படுத்தப்படுது. மனம் தர்க்கத்தையும் கருத்துக்களையும் குறியீடுகளையும் பாக்குமே தவிர அதுக்கு பின்னாடி இருக்கிற மெய்ப்பொருளை பார்க்க தவறிடுது. அப்போ நம்மளோட அறிவே நமக்கு தடையா மாறிடுதா? ஒரு வகையில ஆமா. என்னிடம் எல்லா பதில்களும் இருக்கின்றன மனம் நம்ப ஆரம்பிக்குது. இந்த நிலையில அன்போ ஆன்மீகமோ வெறும் நரம்பியல் ரசாயன மாற்றங்கள்னு சுருக்கி பார்த்துடும். அந்த தர்க்க ரீதியான பெட்டிக்குள்ளிருந்து வெளியே வர்றது ரொம்ப கடினம். அதனாலதான் உலக மக்கள் தொகையில மிதச்சிலரே இந்த 400 தாண்டாங்க. அப்போ அந்த மனதின் தர்க்கத்தையும் தாண்டி எப்படி போறது? அடுத்த நிலை என்ன? இங்கதான் பயணம் தலையிலிருந்து இதயத்துக்கு மாறுது. நிலை 500 அன்பு, லவ். ஓ, நாம பொதுவா நினைக்கிற அன்பு இல்ல, இது வேற. கரெக்ட். இது நாம சினிமாவுல பாக்குற காதல் இல்ல. அந்த மாதிரி பற்றுதலும் காமமும் நிலை 145ல தான் அளவிடப்படுது. ஆனா இந்த 500ங்கிற அன்பு நிபந்தனையற்றது, மன்னிக்கக்கூடியது, எல்லாவற்றையும் அரவணைக்கக்கூடியது. இங்க தர்க்கத்துக்கு இடமில்ல. இது ஒருவரின் இருப்பின் நிலையாகவே மாறிடுது. இதுவே ஒரு உயர்ந்த நிலை மாதிரி தெரியுது. இதற்கும் மேலேயும் நிலைகள் இருக்கா? இருக்கு. நிலை 540 ஆனந்தம், ஜாய். இது வெளிப்புற சூழ்நிலைகளால வர்ற சந்தோஷம் இல்ல, இது உள்ளுக்குள்ளேருந்து பொங்குற ஒரு நீரூற்று மாதிரி. புனிதர்கள், ஆன்மீக குருக்கள் இந்த நிலையில் இருப்பாங்கன்னு சொல்றீங்க? ஆமா, ஆழ்ந்த பொறுமையும் கருணையும் இதோட அடையாளம். இதுல சுவாரஸ்யமான ஒரு விஷயம்,
ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் அதாவது AA மாதிரி சுய உதவிக்குழுக்களோட ஆற்றல் இந்த 540 நிலையில தான் அளவிடப்படுது. வாவ், அதெப்படி? ஏன்னா அங்க தீர்ப்புகளற்ற அன்பு மூலமா ஒருத்தரோட அகங்காரத்தை கரைச்சி ஒரு உயர்ந்த சக்திக்கு சரணடைய வைக்கிறாங்க. ரொம்ப ஆழமா இருக்கு. அதுக்கப்புறம் உச்சம் நெருங்கிடுச்சா? நெருங்கிட்டோம். நிலை 600 அமைதி அல்லது பேரின்பம், பீஸ். இதத்தான் ஞானமடைதல், அறிவொளி பெறுதல்ல பல மரபுகள்ல சொல்றாங்க. அப்போ நான் நீங்கிற பேதம் இருக்காதா? இருக்காது. இந்த நிலையில நான் பார்க்கறேன், இது பார்க்கப்படும் பொருள்ங்கிற வேறுபாடு மறைஞ்சிடுது. எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒரே உணர்வு பெருவெளியோட வெளிப்பாடுதாங்கிற அனுபவபூர்வமான உண்மை புரியுது. நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்கு. புத்தர், இயேசு போன்ற அவதாரங்கள் எந்த நிலையில் இருந்ததா புத்தகம் சொல்லுது? அவங்க உச்சபட்ச நிலையான 1000ல இருந்து தான் ஆசிரியர் குறிப்பிடுறாரு. 700, 850, 1000 போன்ற நிலைகளை அடைஞ்சவங்க மனித சரித்திரத்துல மிக மிக அரிதானவர்கள். இந்த நிலைகள்ல தனிப்பட்ட நான்ங்கிற உணர்வு முழுமையா கரைஞ்சு பிரபஞ்ச சுயம் அதாவது செல்ஃப் மட்டுமே எஞ்சியிருக்கும். அவங்களோட இருப்பு மட்டுமே ஒரு பேராற்றலா இருக்கும். ஆமா, அவங்க இருப்பு மட்டுமே சுத்தி இருக்கிறவங்களோட உணர்வு நிலையை உயர்த்தும். நாம இன்னைக்கு பார்த்த இந்த உணர்வு நிலைகளின் வரைபடம் அவமானத்தோட ஆழமான படுகுழியிலிருந்து ஆரம்பிச்சு ஞானத்தோட பிரகாசமான சிகரம் வரைக்கும் ஒரு முழுமையான பயணத்தை காட்டுது. ஒவ்வொரு நிலையிலையும் நம்ம பார்வை, நம்ம ஆற்றல், நம்ம வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு தெளிவா புரிய வைக்குது. நீங்க கேட்டிருந்த அந்த முழுமையான விளக்கத்துக்கு இது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும்னு நம்புறோம். ஆமா, இது வெறும் தகவல்களோட தொகுப்பு இல்ல. இது ஒரு சுய பரிசோதனைக்கான கருவி. நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கிற ஒவ்வொரு சவாலையும் ஒவ்வொரு உணர்ச்சியையும் இந்த வரைபடத்துல எங்க வைக்கலான்னு யோசிக்க வைக்குது. முடிவா உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த புத்தகத்துல வர்ற ஒரு வரி, எல்லா மனிதர்களும் அவங்களோட சூழ்நிலை எப்படி இருந்தாலும் தங்களோட ஆன்மீக வளர்ச்சிக்கு எது மிக மிக உகந்ததோ அந்த சூழ்நிலையில தான் பிறக்கறாங்க. இந்த பாதைய அவங்க ஒரு உடன்படிக்கையின் பேரிலேயே தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த கருத்து உங்க தற்போதைய சூழ்நிலைய, நீங்க சந்திக்கும் மனிதர்களை, உங்க சவால்களை பற்றி என்ன சிந்திக்க வைக்குது?